இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை நோக்கி துதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக மாதத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதங்களும் ஆண்டுடைய கிருபையும் பாதுகாப்பும் நம்ம இருந்தது. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவராக இருந்தார். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபையினாலே இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல நம்மை காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் இந்த மாதத்தை ஆண்டுடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்க இருக்கிறோம். என்னை கவனிக்கிற நீங்கள் யாவரும் ஆண்டுடைய சமூகத்திலே தேவனை தேடுகிற உணர்வோடு கூட ஆண்டுடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் காத்திருக்க, என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, வசனங்களை கேட்க உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே, கர்த்தாதி கர்த்த மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே, கர்த்தாதி கர்த்த மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்து ரட்சித்தீரே, சிலுவையில் எங்களுக்கு ரட்சிப்பை தந்தீரே. உங்களுடைய பாதத்தில் நாங்கள் உங்களை மகிழ்ந்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இரத்தத்தால் சம்பாதித்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே, சிலுவையில் தொங்கி இரத்தம் சிந்தி ரட்சித்து அடைத்தீரே. திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே, சிலுவையில் தொங்கி இரத்தம் சிந்தி ரட்சித்து அடைத்தீரே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். எத்தனையோ நன்மைகள் செய்தார், எப்படி நன்றி சொல்ல முடியும்? எல்லா நன்மைகள் பெற்றுக் கொண்டதான் வாழ்நாள் முழுவதும் அவருக்காக வாழ வேண்டும், துதிக்க வேண்டும், நன்றியாயிருக்கிறோம் என்று கர்த்தரின் பார்வையிலே நம்மை எதிர்பார்க்கிறார். எத்தனை நன்மை எனக்கு செய்துதான் அவருடைய பாத்திரை சொல்லுவோம். எத்தனை நன்மை எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன்? வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வாழ்ந்து உம்படி செய்துவேன். எத்தனை நன்மை எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன்? வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வாழ்ந்து உம்படி செய்துவேன். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும். சோதனை நேரம் துதிக்க வைத்தீரே, எதிராய் பேசும் விதங்களை நேசிக்க வைத்தீரே. சோதனை நேரம், வேதனை நேரம் துதிக்க வைத்தீரே, எதிராய் பேசும் விதங்களை நேசிக்க வைத்தீரே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான், மகிமை
சுகந்திருந்து பாதுகாப்பு தந்து நன்மைகள் தந்து நம்மை அனைத்து மகிழ்வுள்ள தேவ கரங்களில் நம்மை அர்ப்பணித்து துதி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, மீண்டும் மீண்டும் மாறுதல் தந்து அழைத்து வந்தவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, மீண்டும் மீண்டும் மாறுதல் தந்து அழைத்து மகிழ்பவரே, மகிமை உமக்குத்தான், ஆட்சிமை உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், ஆட்சிமை அதுவும் உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், ஆட்சிமை அதுவும் உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், ஆட்சிமை அதுவும் உமக்குத்தான். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோம். கடந்த நாட்களை எண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவராக நம்ம வாழ்விலே கூடவே இருந்து நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் நம்மை ஆதரித்து நடந்த நம்முடைய அன்பின் கரம். ஹல்லேலூயா. எங்களுக்கு துணையா இருந்த தேவனே, எங்களை கண்ணின் மணி போல நடத்தினீரே ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு உண்மையா இருந்தது. உடைய வார்த்தை பிசகாமலும் மாறாமலும் இருந்தீரே. உடன்படிக்கை காத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று யாக்கோபு சொன்னது போல எங்களோருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு பேசினதை எங்களோடு சொன்னதை நிறைவேற்றி வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியால் உம்மை துதிக்கிறோம். இந்த முதல் மாதத்தின் ஆரம்ப நாளிலே ஆண்டவரே உடைய பாதுகாப்பை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுக்கு தந்த பலனை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்மைகள் எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உலகத்தில் எல்லா நன்மைகளை குறைவிட்டு தந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை துதிக்கும் துதி எங்களுக்கு தந்தீரே. ஹல்லேலூயா. காலவெளியில் எங்களுடைய துதிகளை அங்கீகரித்து எங்களுடைய ஸ்தோத்திரங்களை ஆராதனைகளை அங்கீகரித்து எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு உம்மை நம்பி உடைய வாக்குத்தத்தங்களை நம்பி ஹல்லேலூயா உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய நன்மைகளை நினையால் இருக்க முடியாதப்பா. உடைய கிருபைகளை சொல்லாமல் இருக்க முடியாதப்பா. மகத்துவங்களை தியானிக்க முடியாமல் இருக்கா ஆண்டவரே இருக்க முடியாதப்பா. ஆண்டவரே எவ்வளவு பெரிய கிருபை எங்களுக்கு தந்தி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலுடைய கிருபை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. உலகம் மறந்தாலும் மனிதர்கள் மறந்தாலும் உதவிகள் அற்று போனாலும் சகாயமின்றி போனாலும் ஆண்டுடைய கிருபை எங்கள் மேல் இருந்ததே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, மாட்சிமை உள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதித்து ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. ஆடுகளமே உமதடிமை நானே, ஆத்தரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைக்கிறேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைக்கிறேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. காலவெளியிலே நம்மை வழிநடத்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரங்களை எடுத்து ஆமென் நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி நல்ல கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே
செயலில் மகத்துவமானவர், அதிசயங்களை செய்கிற தேவன். எங்களுடைய வாழ்நாளில் எல்லாம் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எங்கள் மகிமைக்கும் துதிக்கும் அல்லேலூயா பாத்திரராக இருக்கிறீரே. அல்லேலூயா உயர்ந்த தேவனாக, உன்னத தேவனாக, எங்களுடைய வாழ்வில் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் மேலானவராக, சர்வ வல்லவராக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையும் வல்லமையும் மாறவில்லை என்பதை அறிந்து நாங்கள் ஸ்தோத்திரம் அடைகிறோம். அப்பா, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, காலவழியிலே புகழ்ச்சியும் ஆண்டவரே மேன்மைகள் உமக்கே நாங்கள் கொண்டு வருகிறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, நன்றி உமக்கே, ஸ்தோத்திரம் உமக்கே, மகிமை உமக்கே. ஏற்றுக்கொண்டு நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதி அந்தமில்லா அநாதி தேவா, அனைத்தையும் படைத்தவரே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவா, அனைத்தையும் படைத்தவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா உம்மை சேர்ந்து சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். இயேசு ராஜா உம்மை. துக்கத்தை களைந்து துதி உடையை தருகிறவர், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர், இருளின் அனுபவங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், பள்ளத்தாக்குகளை உயர்ந்த மலைகளாய் மாற்றுகிறவர். ஆண்டவரே, எங்கள் துணையாக, எங்கள் அடைக்கலமாய் எங்கள் நடுவில் இருக்கிறவரப்பா. உம்மை நாங்கள் எல்லா நிலையிலும் உயர்த்த அறிந்திருக்கிறோம், உயர்த்துவோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, துக்கங்களை, எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லும். துக்கத்தை களைந்து துதி உடையை தருவி உயரே நாங்கள் ஸ்தோத்திரம் அடைகிறோம். எங்கள் துக்கங்கள் எல்லாம் மாற வேண்டும், எங்கள் குறைவுகள் எல்லாம் மாற வேண்டும், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். எல்லாம் சொல்லுவோம். துக்கத்தை களைந்து துதி உடை தந்தி தூயாதி தூயவரே. துக்கத்தை களைந்து துதி உடை தந்தி தூயாதி தூயவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா உம்மை, இயேசு ராஜா உம்மை. இயேசு ராஜா உம்மை, இயேசு ராஜா உம்மை. இயேசு ராஜா உம்மை. உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா உம்மை. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையே, எங்களின் கோட்டை நீரே. சொல்லுவோம் சேர்ந்து. அனுகூல துணையே, எங்களின் கோட்டை நீரே. உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா உம்மை. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா உம்மை ஆராதிப்பதே ஆசை. உம்மை ஆராதிப்பதே ஆசை. உம்மை ஆராதிப்பதே ஆசை. உம்மை ஆராதிப்பதே ஆசை.
காலங்களிலே அப்பா எல்லா மகிமையும் செலுத்தி உங்களுடைய பாதத்தில் எங்களை தருகிறோம். நீர் எங்களை அடைக்கலம், எங்கள் உயர்ந்த அடைக்கலம், எங்கள் கோட்டை நீர். ஆண்டவரே, இம்மட்டும் நடத்துகிற இம்மானுவேலனே, எபனேசராக இருக்கிறீரே, இனிமேலும் நடத்தும் நல்ல பிதா நீர். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் ஒன்றை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஒன்று மட்டும் அறிந்திருக்கிறோம், உடைய கரங்களிலே எங்களை தருவது. எங்களை சிறப்பாய் நடத்துவே, பாதுகாத்து நடத்துவே, மேன்மையாய் நடத்துவீர் ஆண்டவரே. அல்லேலூயா. மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஆமென். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கின தேவன், செங்கடலில் வழியை உருவாக்கின தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். ஒன்றுமில்லாவிட்டாலும் எல்லாம் சரியாய் நேர்த்தியாய் திருப்தியாய் நடத்தவுமாலே முடியும். ஆண்டவரே, உடைய பாதத்தில் இந்த மாதத்தை, இந்த நாளை உடைய கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய வார்த்தைகளால் எங்களோடு பேசி எங்களை நடத்தவன் ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளே நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்றும் கர்த்தருக்குள் இருப்பீர்கள் என்றும் நாங்கள் சுவாசிக்கிறோம். நாம் அனுதினமும் நம்முடைய வீடுகளிலே திறந்தோறும் ஜெபிக்கிறோம். நாங்களும் உங்களுக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக, நன்மைகளுக்காக தினமும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வைத்திருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள், இந்த நடைபெற்றிருக்கிற இந்த நாட்கள் நமக்கு பலவித சிரமங்களையும் மனத அளவிலே பல கஷ்டத்தையும் பொருளாதார நெருக்கத்தையும் கொடுக்கிறது உண்மைதான். நாம் பல நெருக்கத்தின் பாதையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்திலே நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியம், வனாந்திரத்தில் வழி நடத்தின தேவன் நம்முடைய ஆண்டவர். வனாந்திரம் என்றால் ஒன்றுமில்லாத இடம் என்று நமக்கு தெரியும். காய்ந்து போன இடம், ஒன்றுமில்லாத இடம். வனாந்திர பாதையிலே தான் 40 வருட காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் குறைவின்றி நடத்தின நம்முடைய தேவன். அவருடைய முகத்தை நீங்கள் பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்கள். ஜபத்திலே, துதிக்கிறதிலே, ஆராதனை செய்கிறதிலே, கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்துகிறதிலே சோர்ந்து போக வேண்டாம் என்பது காரணங்களிலே உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே புது விதங்களிலே நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம் குறையாதபடி கர்த்தருக்கு முன்பே நம்மை காத்துக் கொள்வோமாக. கர்த்தருடைய கிருபை நம்ம இருக்கட்டும். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற உடைய வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 91ஆம் சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். 91ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமானது, மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதம் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் மேல் வாஞ்சியாய் இருக்கிற, நம்பிக்கையாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய உன்னதமான பாதுகாப்பு. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உன்னதரின் மறைவு நம்முடைய வாழ்வில் உண்டு. உன்னதமான தேவன் என்றால் எந்த விதத்திலும் எதையும் அவருக்கு ஈடாக சொல்ல முடியாது. உன்னதமான தேவன், மிக உயரமானது. அவருக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு, அவருடைய மகிமைக்கு ஒப்பானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, எவரும் இல்லை. அதனால்தான் நம்முடைய தேவன் உன்னதமானவர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உன்னதமான தேவனுடைய மறைவு நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. முதல் வசனத்தில் நாம் படிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ரமை கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவெளியிலே நீங்களும் நானும் ஒரு உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிறோம், அவருடைய நிழலில் இருக்கிறோம். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், நாம் இருப்பது உன்னதரின் மறைவு, நாம் இருப்பது உன்னதருடைய நிழல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை அல்லது ஆண்டவருடைய அந்த வசனத்தின் உறுதியை இந்த 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. பாதுகாப்பை குறித்து, தேவன் நம்மை காக்கும் விதத்தை குறித்து. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு மக்கள், குறிப்பாக யூத மக்கள் இந்த சங்கீதத்தை தங்களுடைய எல்லா நேரங்களிலும் அதிகமாக பாடுவதாக சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் காலையில் எழும்பும் போதும் மாலையிலே படுக்கைக்கு சொல்லும் போதும் இந்த சங்கீதத்தை வாசிக்காமல் ஒரு யூதன் படுக்க போவதில்லை அல்லது காலையில் எழுந்திருப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதுகாப்பை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு யூதனானவன் ஆண்டுடைய கரங்களிலே தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பார்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட
இந்த துயரத்தின் நாட்கள் நாம் பயந்து அல்லது ஆபத்து நடுவிலே இருக்கிறதான இந்த கடைசி நாட்களிலே நாமும் கூட அந்த தேவனுடைய மனிதர்கள் செய்தது போல நாமும் இந்த வசனங்களை வாசித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரங்களிலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். அந்த மாதத்தின் ஆரம்ப நாளிலே நம்ம நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கூட இந்த வசனத்தை நாம் இன்னும் பலமுறை வாசித்திருக்கலாம். தெரிந்த வேத பகுதி தானே என்று சொல்லி நீங்கள் இதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசித்து நம்முடைய துயரமான இந்த நேரம், கஷ்டமான நேரம், ஆபத்தான நேரம், குறிப்பாக பயத்தோடு வாழ்கிற இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை வாசித்து அறிக்கையிட்டு விசுவாசித்து அவருடைய கரங்களிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்திலே, வாழ்விலே தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை அது தானாக இறங்கி வருகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் உண்மை. கர்த்தருடைய சத்தியங்கள் இதிலே அடங்கி இருக்கிறது நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாதுகாப்பை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருந்தபோது கூட பிசாசு கூட இந்த வாக்குத்தத்தத்தை இயேசுடைய அந்த சோதனை நேரத்திலே நாளிலே அவன் பயன்படுத்துகிறான். என்ன சொல்லுகிற, உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றதான இந்த வார்த்தை, இந்த சங்கீதத்தின் இந்த வாக்குத்தத்தத்தில் இருந்துதான் பிசாசு இயேசுவானவருக்கு முன்பாக அதை ஞாபகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளே, அதனாலே இந்நாட்களில் உலகம் பல காரியங்களை பேசினாலும் நாம் கர்த்தரிடத்திலே மனோவாஞ்சையாய், ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் என்ற 14 வசனத்திலே பாருங்கள். அவன் என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக கர்த்தரிடத்திலே மிகுந்த ஒரு வாஞ்சை, கர்த்தருக்கெடுத்த காரியங்களிலே, சத்தியங்களிலே, தேவனுடைய ஆலோசனைகளிலே அல்லது தேவன் பேரிலே நமக்கு அளவிடா முடியாத ஒரு வாஞ்சை ஒரு வாழ்க்கையில் இருக்கணும். குறைவுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள், ஆபத்துகள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இவைகளின் மத்தியிலேயும் ஸ்தோத்திரம் பாருங்கள், இந்த சங்கீதத்திலே ஏராளமான ஆபத்துக்களை குறித்து சொல்லி இருக்கிறது இல்லையா? இரவில் உண்டாகும் பயங்கரம், கொள்ளை நோய் இல்லையா? ஸ்தோத்திரம், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளின் நடுவிலே கர்த்தர் மேலே இருக்கிற வாஞ்சை குறைந்து விடக்கூடாது. அவருடைய நாமத்தை அறிகிற அறிவிலே நாம் குறைந்து விடக்கூடாது. அல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ ஆண்டவர் மேல் ஒரு அளவிட முடியாத ஒரு வாஞ்சையும், அவருடைய நாமத்தின் பேரிலே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தை அறிகிற அந்த வாஞ்சையிலே நமக்கு ஒரு விருப்பம் அதிகம் இருக்கும் போது தேவன் நம்மை காக்கிறதாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த வசனங்களை வாசிக்கிற கேட்கிற நீங்கள் அனைவரும் இன்னமும் கர்த்தர் பேரிலே வாஞ்சையும் தாகம், அவருடைய நாமத்தின் பேரிலே வாஞ்சையும் தாகம் நமக்கு உண்டாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 42ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சையாயிருக்கிறது என்று சொல்கிறது போல ஜீவனுள்ள ஒரு தேவன் மேலே நமக்கு வாஞ்சை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. 32ஆம் சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான் 7ஆம் வசனத்திலே, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி என்னை காத்து ரட்சித்துக் கொள்வீர், அல்லது நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை, அவரை வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பக்தனுடைய வாழ்விலே தன் பாதுகாப்பை குறித்த நிச்சயத்தை இங்கே பாருங்கள். அல்லேலூயா. 61:4 இதே சங்கீதம் 61:4 9 செட்டைகளில் மறைவிலே நான் வருவேன் என்று சொல்கிறார். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்புக்காக தாவீது தேவனை தான் நம்பி வருகிறான், தேவனுடைய நாமத்தை தான் நம்பி இருக்கிறான் என்பதை பாருங்கள். அவன் ராஜா தான், ஆனாலும் அவனுக்கு சேனைகள் இருக்கலாம், ஆயுதங்கள் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், ஆனாலும் அவனுடைய பாதுகாப்புக்காக தேவனையே அவன் நம்பி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், எப்படி சொல்ல பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி இப்படி சொல்லுவேன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே இந்த நாளிலே கர்த்தரை எதிர்பார்க்கிறார். கர்த்தரை பார்த்து நம்ம ஒவ்வொருவரும் சொல்லுவோம், நீதான் ஆண்டவரே என் அடைக்கலம்,
நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்படியெல்லாம் எனக்கு தெரியும்னு ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்ல அப்படி சொல்லுறது அல்ல, நான் சொல்லுவேன்னு சொன்ன என் வாயிலிருந்து நான் சொல்லுவேன், நான் அதை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னுடைய அடைக்கலமாய் கோட்டையாய் நான் நம்பி இருக்கிறவராய் இருக்கிறபடினாலே அவர் என்னை தப்புவிப்பார் என்று இந்த சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல 3ஆம் வசனத்திலே அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இன்றைக்கு நாம் இதை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா, இன்றைக்கு பாழாக்கும் கொள்ளை நோய் உலகம் முழுவதும் மனுஷனுடைய வாழ்வை ஜீவனை பாழாக்கி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இதுவரைக்கும், அதாவது உலகம் முழுவதும் எல்லா மக்களையும் பாதித்த அளவு இதுவரைக்கும் வந்ததில்லை. ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற இந்த காலத்திலே நமக்கு தெரியும், இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய அழிவு இந்த கொள்ளை நோயினாலே இன்றைக்கு மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய மனிதனாகிய இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு வைப்பார், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு வைப்பார். இன்னைக்கு உலகத்தை இந்த கிருமி, இந்த கொள்ளை நோய் பாழாக்கி கொண்டிருக்கிறது என்பது நம்மை பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொள்ளை நோய் எப்படி வந்தது என்பது நமக்கு தெரியும். வேதத்தில் பார்க்கும்போது விழுந்து போன ஆதாமின் மூலமாகத்தான் வியாதிகளும் சாபங்களும் கொள்ளை நோய்களும் வந்தது, இப்படிப்பட்ட பயங்கரங்கள் வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விலக்கி ரட்சித்து நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது, சாபம் வந்தது, வியாதிகள் வந்தது, கொள்ளை நோய்கள் வந்தது பார்க்கிறோம். யாத்திராமத்தில் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்வோன் தேவனுடைய கற்பனைகளுக்கு மோசே மூலமாக சொல்லப்பட்ட அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன போது வேதம் சொல்கிற பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் பாதிப்பேன். இங்கே அந்த பார்வோனும் அவனுடைய ஜனங்களுக்கும் எப்படி கொள்ளை நோய் வருகிறது? அவன் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினான், கீழ்ப்படியாமல் போனான். அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த இஸ்ரவேலருடைய நாட்டில், மோசே நாட்டிலே அவர்களுக்கு இந்த கொள்ளை நோய் வரவில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த நாட்களிலே நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோமாக. அல்லேலூயா, ஆண்டவருடைய வசனங்களின்படி அவைகளை கனப்படுத்தி நாம் வாழ்வோமானால் இந்த உலகத்தின் ஆபத்துகள் நம்மை தொட முடியாது. குறிப்பாக கொள்ளை நோய்கள் நம்மை தொட முடியாது. இந்த நாட்களிலே நீங்கள் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 91:4 அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, உடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம், சிறகால் மூடுகிறார். ஆனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம தான் ஓடி வர வேண்டும், நம்ம தான் ஓடி வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்த வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. குறிப்பாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி அணைப்பது போல அல்லது பாதுகாப்பது போல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதிரியாக பருந்து அல்லது வேற பட்சிகள் வரும்போது அந்த கோழி குஞ்சு கோழியான தன் இறகை விரித்துக் கொள்ளும். அப்பொழுது அந்த குஞ்சுகள் ஓடி வந்து தாயுடைய இறகின் கீழே தன்னை அடைக்கலமாய் காத்துக்கொள்ளும். இங்கே ஆண்டவருடைய சிறகு நம்மை பாதுகாக்க எப்பொழுதும் ஆயத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் ஓடி வர வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்து நமக்கு பாதுகாப்பு உண்டு, நிறைவான பலன் உண்டு என்று ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேயா 31:5 சொல்லுகிறது, ஆமென். பறந்து காக்கும் பட்சி போல நம்மையிலே அவர் ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா, ஆதரவாயிருந்து கர்த்தர் நம்மை தப்ப பண்ணுவார், காத்து தப்ப பண்ணுவார். ஏசாயா 31:5 நாம் அதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா சங்கீதம் 36:7 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரர் ஒரு செட்டைகளின் நிலையிலே வந்து அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலே இந்த நாட்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சிறகு நமக்கு பாதுகாவலாக இருக்கும். அவருடைய சிறகின் கீழே எப்பொழுது நாம் அடைக்கலமாய் ஓடி வருவோமாக, அவருடைய நாமத்தை நம்பி ஓடி வருவோமாக, நிச்சயமாக கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். அது மாத்திரமல்ல,
அடுத்த வசனம் 91:4 சொல்லுகிறது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாதுகாக்கப்படும்படி நம்மை காக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு காரியம் சத்தியம் என்பதாக சொல்லப்பட்டது. சத்தியம் என்றால் நமக்கு தெரியும், வேத வசனம். வேத வசனம் தான் நம்மை பாதுகாக்க முடியும். ஸ்தோத்திரம். இரண்டாவது சத்தியம் என்று சொல்லுவது இயேசுதான் நம்முடைய சத்தியம் என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. வேதத்துக்கு மறுபெயர் தான் வசனம், இந்த வசனத்துக்கு மறுபெயர் தான் சத்தியம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதை குறித்த மேன்மைகள் ஏராளம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் மிகவும் விரும்பப்படத்தக்கது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி விரும்ப வேண்டும்? தேனை விட, தெளிதேனை விட அதிகமாய் நாம் அதை நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். உலகத்தில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் ஆபத்துகள் வந்தாலும் இந்த சத்தியத்தை அறிந்தவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலே நாட்களிலே அவருடைய சட்டைகளின் மரபிலே ஓடி வருவோமாக, சத்தியத்துக்குள்ளே கடந்து வருவோமாக. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். மாத்திரமல்ல, 91:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது முன்னை அணுகாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவர்கள் விழுந்து போவார்கள். ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் விழுந்து போவான். ஆண்டவரை அறியாதவர்கள் விழுந்து போவார்கள். தேவனை கனம் பண்ணாதவர்கள் விழுந்து போவார்கள். தேவனுடைய அன்புக்கு சத்தியத்திற்கு தூரமானவர்கள் விழுந்து போவார்கள். ஆனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர் விழுந்து போகலாம். ஆனால் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை இவைகள் ஒன்றும் அணுகாது, இவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்பதை நாம் விசுவாசிப்போமாக. ஏனென்றால் இயேசுவாகிய சத்தியம் நமக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய சிறகின் மறைவில் இருக்கிறோம், அவருடைய நிழலின் மறைவில் நம்ம இருக்கிறோம் என்பதை அறிக்கையிடுங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். மாத்திரமல்ல, ஒரு வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். வாதையும் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையை பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். அல்லேலூயா. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற இந்த தேவனை யாரெல்லாம் தாவரமாக, அடைக்கலமாக, நம்பிக்கையாய், கோட்டையாக வைத்திருக்கிறார்களோ, விசுவாசிக்கிறவர்களோ அவர்களுக்கு ஆகையா அப்படிப்பட்டவர்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, பொல்லாப்பு வராது. அல்லேலூயா. வாதையும் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை நீ தாவரமாய் கொண்டாய். ஆமே. ஸ்தோத்திரம். தாவரம் என்றால் தங்கி இருக்கிறது என்று பொருள். ஸ்தோத்திரம். அவர் நம்மத்திலே தங்கி இருக்கிறார், நம்முடைய குடும்பத்திலே தங்கி இருக்கிறார், நம்முடைய இருதயத்திலே தங்கி இருக்கிறார். அவர் நம்மோடு தங்கி இருக்கிறபடினாலே அவர் மேல் இருக்கிற அன்பு இன்னமும் பெருகட்டும், தெய்வ பயம் பெருகட்டும், இந்நாட்களிலே ஜெபங்கள் பெருகட்டும், வேத வாசிப்பு பெருகட்டும். ஸ்தோத்திரம். ஆராதனைகள் பெருகட்டும், நன்மை செய்வது பெருகட்டும், ஊழியம் செய்வது பெருகட்டும், ஆவிக்குரிய நல்ல குணங்கள் பெருகட்டும். ஏனென்றால் அவர் நம் நடுவிலே தாவரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவனை ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியாமல் இருக்கலாம், ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிரசனம் நம் நடுவில் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது. நாம் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது, உண்மை உள்ள, உணர்வுள்ள, தாழ்மை உள்ள இருதயத்தோடு கர்த்தரை நெருங்கி வரும்போதெல்லாம் அவர் நமக்கு நம் நடுவிலே தாவரமாய் வருகிறார். நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அதனாலே அவர் நம்ம மத்தியிலே வாசமாயிருக்கிறதுனாலே வாதை அல்லது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து நம்பிக்கையோடு எதிர்பார்த்து இருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா. நம்பிக்கையற்ற உலகத்திலே கண்ணீரையும் கதறுதலையும், நம்பிக்கையற்ற வார்த்தைகளையும், இனி என்ன செய்ய முடியும் என்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை குறித்து தேவனை எதிர்பார்க்கிறது என்ன? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா. அவன் என்னை கூப்பிடுவான். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறார், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லேலூயா. மறு உத்தரவு கொடுப்பேன், அருளி செய்வேன். அல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதீங்க, துதியை விட்டுறாதீங்க. நம்முடைய துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் ஜெபத்திற்கும் பதில் உண்டு. நிச்சயமாக நாம் பண்ணுகிற ஜெபத்திற்கு பதில் தருவார். அல்லேலூயா. அடுத்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்ம கேட்டதெல்லாம் தந்தார், கேட்காததற்கு அதிகமாகவும் தந்தார். அதான் உண்மை. ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையின் சாட்சி அதுதான். கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறார். நாங்கள் ஜெபம் பண்ணினோம், கர்த்தரை தேடினோம், இதுவரைக்கும் இல்லாத அதிசயமான நிலையிலே வழியிலே கர்த்தர் எங்களை நடத்தினார் என்று சொல்லுகிற நல்ல சாட்சிகளின் தேவ பிள்ளைகளுடைய வாய்களிலே நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேயா 41:17 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் அவளுக்கு செவி கொடுத்து என்று அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தராகிய நான் அவளுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 58:9 சொல்லுகிறது, நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலே தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் சோர்ந்து போகாமல் ஜெபத்தை விட்டுறக்கூடாது, துதியை விட்டுறக்கூடாது, ஆராதனை விட்டுறக்கூடாது. ஒரு பெரிய உன்னதமான தேவனுடைய மறைவு நிழல் நம்மை சுற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை எவ்வளவு நாட்கள் இப்படிப்பட்ட துயரங்கள், இப்படிப்பட்ட இந்த அடைப்பு காரியங்கள் நமக்கு இருக்கு என்று தெரியாது. வெளியில நாம் என்றைக்கு விடுதலையோடு வருவோம் என்று தெரியாது. ஆனால் எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் நமக்கு உன்னதமான ஒரு தேவன் உண்டு, உன்னதமான தேவனுடைய நிழல் உண்டு, மறைவு உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே இதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொரு வாய்த்திற்கு சொல்லுவோம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார், சிறகால் மூடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையாக இருக்கும். ஆமே. ஸ்தோத்திரம். அவருடைய ஜெபத்தை நான் கேட்பேன், நிச்சயமாகவே ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியாது என்பதாக பார்க்கிறோம். விசுவாசத்தோடு வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 15:7 ஆண்டவர் இப்படி சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். இந்த நாட்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட நாம் அவர்களை நிலைத்திருப்போம், உடைய வார்த்தைக்குள்ளே இருப்போம். உடைய வார்த்தை விட்டு விலகாதிருக்கிற உடைய சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தருவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த புதிய மாதத்திலே, இந்த வருடத்தின் 5வது மாதத்திலே தேவனுடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நமக்கு அடைக்கலமாயிருக்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை ஒரு முறை வாசிங்கள், தியானம் பண்ணுங்கள், இந்த வார்த்தைகளை நீங்களே சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கூடாரத்திலே, உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் விலகாமல் இருந்து அவருடைய நிழலின் மறைவிலே வைத்து உங்களை காத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அத்தனை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு கொள்ளை நோக்கி விலக்கி காத்துக் கொள்ளுவார், தப்பு வைப்பார், நமது சிறகளால் என்னை மூடுவார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலமாய் என்னை ஒப்பு கொடுத்து வாழ்வேன். ஹல்லேலூயா. இரவோ பகலோ அல்லது 1000மோ 10,000மோ ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, வாதை என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிங்கமோ விரியன் பாம்போ என்னை சேதப்படுத்தாது. நான் அவரிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறேன், ஆகையால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைகளின்படி நம்மை பாதுகாத்து நடத்துவார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனிவர், சொன்னதை செய்திடும் தகப்பனிவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்மை என்னாலும் நடத்துவாரே. ஜெபம் ஆண்டுடைய கரங்களிலே இந்த மாதத்தை, இந்த நாட்களை ஆண்டுடைய கரங்களை நம்மை அர்ப்பணித்து இருக்கிற இடங்களிலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒருமித்து ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, கடந்த நாட்கள் எல்லாம் அற்புதமாக எங்களை நடத்தின தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை, புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே வழக்கம் போல நாங்கள் நினைப்பதல்ல, இந்நாட்களில் விசேஷித்த கிருபைகள் மேல் இருந்தது என்று சொல்லி உண்மையான நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அடைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவரியந்தம் மரண வரியந்தங்களை நடத்துவீர். ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு ஸ்தோத்திரத்தோடும் வாக்குத்தத்தங்களை கரங்களிலே பிடித்துக் கொண்டு இந்த மாதத்தை உங்களுடைய கரங்களில் தந்தைகளை அர்ப்பணித்து எங்களை ஒப்புக் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். புதிய ஆராதனையில் ஸ்தோத்திரங்களில் பிரியப்பட்ட தேவன் நல்ல வாக்குத்தத்தங்களை தந்தைகளை தேடினதற்காக, தைரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொன்னதை நிறைவேற்றும் அளவும் கைவிடாதிருக்கிற தேவன் எங்களுக்கு உண்டு. உன்னதமான தேவனுடைய உன்னதமான பாதுகாப்பை நினைத்து மகிழ்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. உலகம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், 1000 10,000 லட்சங்கள் என்று மடிந்து போனாலும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்கள் மேலே நீர் வைத்த கிருபையினாலும் காருண்யத்தினாலும் எங்களுடைய ஜீவனை உமக்குள்ளே மறைத்து காக்கிறதற்காக ஸ்தோத்திரம். குறைவுகளின் நடுவிலே திருப்தியாய் நடத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இனிமேல் நடத்த வல்லவர், பஞ்சத்தில் உயிரோட காப்பேன் என்று சொன்னவர், பிள்ளைகளுடைய குறைவுகளிலும் இல்லாய்மைகளிலும் கர்த்தருடைய அற்புத கரம் கிரியை செய்து ஆச்சரியமானவர்களை இனிமேலும் காண செய்வதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், சபை மக்கள் அனைவரையும், இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவரையும் நம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காக்கும் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். திசைகளை காணப்படும் வியாதிகள், ஆபத்துகள், வறுமைகள், ஆண்டவரே மனுஷருடைய அல்லது சத்துருடைய தீய கண்களுக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை கத்தர் காத்துக்கொள்ளும். ஒரு குறைவின்றி பிள்ளைகளை நடத்தும். ஒருவேளை ஆராதனைக்கு வர முடியாவிட்டாலும் ஒரு மனதோடு தொடர்ந்து கத்தரை தேட, ஜெபிக்க, ஆராதிக்க, வசனங்களை தியானம் பண்ண, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அதிக நேரங்களை செலவிட உடைய பிள்ளைகளுக்கு நீர் பலன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி. முதியோர்கள், வியாதிப்பட்டவர்கள், பலகீனர்கள், சிறு குழந்தைகள் யாவரையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். கர்ப்ப சிறுகளை உடைய பாதத்தில் வைக்கிறோம். தேவையுள்ள மக்களை உடைய பாதத்தில் வைக்கிறோம். எல்லாரையும் அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே சகோதரர், மறுபடியும் நாங்கள் கூடி வரும் வரைக்கும் உடைய அற்புதமான கரங்களை நடத்த வேண்டும் என எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். உடைய தேசத்தின் ஆண்டவரை விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளையினுடைய ஆண்டவரே தாக்கங்கள் குறையட்டும். ஆண்டவரே நாள்தோறும் விடுதலை உண்டாகட்டும். அற்று போகும்படி பூர்ண விடுதலை உண்டாகும்படி கர்த்தருடைய கரம் தேசங்களின் மேலே, எங்களுடைய இந்தியாவின் மேலே, தமிழ்நாட்டின் மேலே, எங்களுடைய மாவட்டத்தின் மேலே, எங்கள் கிராமங்களின் மேலே நீட்டப்படுவதாக. கர்த்தர் இந்த வியாதி நின்று பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே தேசங்களுக்கு, மனுஷர்களுக்கு கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எல்லாரையும் அடைக்கலமாய் கர்த்தர் காத்துக்கொள்ளும். வார்த்தைகளை கவனித்து எல்லாரையும் ஆசீர்வதியும், வழிநடத்தும். அற்புத சாட்சிகளை கேட்கப்படும். வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாப்பும் நம் அனைவரோடும், உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்னும் இன்னும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.